வணக்கம். ஒரு சின்னதா சிம்பிளா இருக்கிற ஐடியா எப்படி ஒரு பவர்ஃபுல்லான கருவியா மாறுதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம கணிதத்துல இருக்கிற கண்டினியூட்டி, அதாவது தொடர்ச்சிங்கிற ஒரு கான்செப்ட பத்தி தான் பார்க்க போறோம். இது பேனாவை எடுக்காம ஒரு கோடு வரையறது மாதிரி ரொம்ப சிம்பிளா ஆரம்பிச்சு கால்குலஸ் அப்புறம் அதுக்கும் மேல இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அடித்தளமா அமையுது. சரி, வாங்க உள்ள போகலாம். பாருங்க, ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி தான் நாமளும் இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற ஒரு உள்ளுணர்வு ரீதியான ஐடியாவை எடுத்து அது எப்படி ஒரு துல்லியமான சக்தி வாய்ந்த அறிவியல் கருவியா மாத்திரம்னு தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிராஃப் எங்கேயும் உடையாம இருக்குங்கிறத உங்க நண்பர்கிட்ட எப்படி விளக்குவீங்க? உங்க மனசுல ஒரு பதில் வந்திருக்கும்ல, அதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. ஓகே, தொடர்ச்சியை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சுலபமான வழி இருக்கு. அதுதான் பேனா சோதனை. இதுக்கு பெரிய கணக்கு ஃபார்முலாலாம் தேவையே இல்லை. ஒரு பேனாவும் பேப்பரும் இருந்தா போதும். இப்போ இந்த f of x equal to x ஸ்கொயரோட கிராஃபை பாருங்க. எவ்வளவு அழகா ஸ்மூத்தா ஒரு வளைவு போகுது. கண்டிப்பா உங்க பேனாவை பேப்பர்ல இருந்து எடுக்காமலேயே இதை முழுசா வரைஞ்சிட முடியும். அதனால நம்மளோட காமன் சென்ஸ் படி இது தொடர்ச்சியானது. சரி, இந்த சிம்பிளான பேனா சோதனை எல்லா நேரத்துலயும் சரியா வருமா? ஒருவேளை கிராஃப்ல திடீர்னு ஒரு தாவல் இல்லனா ஒரு இடைவெளி இருந்தா என்ன பண்றது? இங்க தான் விஷயமே சுவாரஸ்யமாக போகுது. இந்த கிராஃபை கொஞ்சம் கவனிங்க. நீங்க இடது பக்கத்துல இருந்து x is equal to 0 வரைக்கும் வரையறீங்க. ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு மேல குதிக்க வேண்டியிருக்கு. இங்க உங்க பேனாவை எடுக்காம இந்த கிராஃபை முடிக்கவே முடியாது. அப்போ நம்ம பேனா சோதனை இங்க வேலைக்கு ஆகல. இந்த மாதிரி தாவல்கள் இடைவெளிகள் வர்றதுனால தான் கணிதவியலாளர்களுக்கு இன்னும் தெளிவான இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு வரையறை தேவைப்பட்டது. வெறும் உள்ளுணர்வு மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு தெளிவான விதி வேணும். இங்க தான் கணிதத்தோட அதிகாரப்பூர்வமான வரையறை வருது. முதல் தடவை பார்க்கும்போது இது கொஞ்சம் குழப்பமா சிக்கலா தெரியலாம். ஆனா கவலைப்படாதீங்க, நாம இத உடைச்சு பார்க்கலாம். உண்மையில இது நாம நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள். அந்த பெரிய வரையறைய இப்போதைக்கு மறந்துடுங்க. அதுக்கு பதிலா இத ஒரு சுலபமான 3 ஸ்டெப் இருக்கிற ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த 3 சோதனையில ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் ஆயிட்டா அது தொடர்ச்சியானது, அவ்வளவுதான். சரி, அந்த 3 சோதனைகள் என்னன்னு பாப்போமா? முதல்ல, அந்த புள்ளியில அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு மதிப்பு இருக்கா? ரெண்டாவது, நீங்க இடது பக்கத்திலிருந்தும் வலது பக்கத்திலிருந்தும் அந்த புள்ளியை நெருங்கி போகும்போது ஒரே மதிப்பை நோக்கி தான் போறீங்களா? கடைசியா, அந்த புள்ளியோட உண்மையான மதிப்பும் நீங்க நெருங்கி போன மதிப்பும் ஒன்னா இருக்கா? அவ்வளவுதான். இப்ப நாம கத்துக்கிட்ட இந்த புது கருவியை வச்சு சில உதாரணங்களை செஞ்சு பார்ப்போம். 2 கிராஃபை எடுத்து அது இந்த 3 சோதனையில பாஸ் ஆகுதா இல்ல ஃபெயில் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட முதல் டெஸ்ட் கேஸ்க்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச f of x is equal to x ஸ்கொயர் கிராஃபை எடுத்துக்கலாம். பேனா சோதனையில இது ஈஸியா பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட முறையான கணித சோதனை என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சரி, சோதனை 1 x equal to 0ல f of 0ஓட மதிப்பு 0 புள்ளி இருக்கு, பாஸ். சோதனை 2 x 0வை இடது பக்கத்திலிருந்தும் வலது பக்கத்திலிருந்தும் நெருங்கும்போது மதிப்பு 0வை தான் நெருங்குது. அப்போ லிமிட் இருக்கு, பாஸ். சோதனை 3 புள்ளியோட மதிப்பு 0, லிமிட்டோட மதிப்புக்கு 0 சமமா இருக்கு, பாஸ். இது ஒரு முழுமையான வெற்றி. 3 சோதனையிலுமே பாஸ் ஆனதால f of x is equal to x ஸ்கொயர்ன்றது x is equal to 0ல தொடர்ச்சியானதுன்னு நாம கணித ரீதியா நிரூபிச்சிட்டோம். நம்ம உள்ளுணர்வும் கணக்கும் இங்க ஒத்து போகுது. இப்போ ஒரு சவாலான உதாரணத்துக்கு வருவோம். இந்த கிராஃப்ல x equal to 1ல ஒரு தெளிவான தாவல் இருக்கு. பேனா சோதனை ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட 3 படி சோதனை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சோதனை 1 x is equal to 1ல புள்ளியோட மதிப்பு 3. அந்த நிரப்பப்பட்ட வட்டத்தை பாருங்க, அப்ப புள்ளி இருக்கு, பாஸ். ஆனா ரெண்டாவது சோதனைக்கு வருவோம். x is equal to 1ஐ இடது பக்கத்திலிருந்து நெருங்கும்போது நாம 3 நோக்கி போறோம். ஆனா வலது பக்கத்திலிருந்து நெருங்கும்போது நாம -1 நோக்கி போறோம். 2 மதிப்பும் பொருந்தலையே, அதனால லிமிட்டே இல்ல. இங்கேயே இந்த சோதனை ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு சோதனை ஃபெயில் ஆனாலே போதும், நாம 3வது சோதனையை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. இந்த ஃபங்க்ஷன் x equal to 1ல தொடர்ச்சியற்றது. நம்மளோட துல்லியமான சோதனை இந்த கிராஃப்ல இருக்கிற உடைசலை சரியா கண்டுபிடிச்சிருச்சு. சரி, ஒரு ஃபங்க்ஷன் தொடர்ச்சியானதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ஏன் இவ்ளோ முக்கியம்? இது சும்மா ஒரு கணக்கு பயிற்சி மட்டும்தானா? இல்லவே இல்ல. இதுக்கு நிஜ உலகத்துல நிறைய பயன்கள் இருக்கு. ஒரு தொடர்ச்சியான ஃபங்க்ஷன் நம்பகமானது, நாம கணிக்கக்கூடியது. நீங்க இன்புட்டை கொஞ்சமா மாத்துனா அவுட்புட்டும் கொஞ்சமா தான் மாறும். திடீர்னு தாவல்கள் இருக்காது. இயற்பியல், பொறியியல், கணினி அறிவியல் மாதிரியான துறைகள்ல இந்த மாதிரி கணிக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியான ஃபங்க்ஷன்களை ஒரு உறுதியான கட்டுமான கற்கள் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்ககிட்ட உறுதியான கற்கள் இருந்தா நீங்க எவ்வளோ பெரிய சிக்கலான கட்டிடத்தையும் கட்ட முடியும்.
இந்த விதிகள் எல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி பெட்டி மாதிரி. உங்ககிட்ட 2 தொடர்ச்சியான ஃபங்க்ஷன்ஸ் இருந்தா நீங்க அதை கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். கடைசியில வர புது ஃபங்க்ஷனும் தொடர்ச்சியானதா இருக்கும்னு நீங்க உறுதியா நம்பலாம். ஒவ்வொரு லெகோ கல்லும் இன்னொரு கல்லோட சரியா பொருந்தும்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எதை வேணாலும் நம்பிக்கையா கட்டலாம். கணக்குல தொடர்ச்சிங்கிற விஷயம் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை தான் கொடுக்குது. நாம ஒரு பாதை உடையாம இருக்கிறத பத்தின ஒரு உள்ளுணர்வுல ஆரம்பிச்சு இப்போ ஒரு முழு வட்டத்துக்கு வந்துட்டோம். தொடர்ச்சிங்கிறது ஒரு பாதை உடையாம இருக்குன்னு உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு முறையான சக்தி வாய்ந்த நம்பகமான வழி. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நாம வேகம் இல்லனா மாற்றம்னு தினமும் பயன்படுத்துற வார்த்தைகளை கால்குலஸ் எப்படி துல்லியமான கருவிகளா மாத்துதுன்னு நமக்கு தெரியும். இதப்போல நம்ம அன்றாட யோசனைகள்ல இருந்து அறிவியல் கருவிகளா மாத்தப்பட்ட வேலை என்ன விஷயங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த அலசலில் கலந்துகிட்டதற்கு நன்றி.